இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவரே இந்த இடத்துல கட்டளையிட்டு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஒரு நன்மை ஆண்டவரே இங்கே வைத்திருக்கிற தகப்பனே, அதை நம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நம்முடைய சமூகத்தின் நன்மையினாலே ஆண்டவரே நம்முடைய மக்களை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். அதற்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆவியானவரே இந்த நாளில் எந்த விதத்திலும் எங்களிலே இருக்கக்கூடிய மாம்சமோ சுயமோ பாவமோ நீ செய்ய நினைத்ததுக்கு தடைப்படாதபடி தகப்பனே ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. பாடல் மூலமா எங்களோடு பேசும், சங்கீதத்தின் மூலமா எங்களோடு பேசும், செய்தி மூலமா எங்களோடு பேசும். ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறபடினாலே உறவாடும்படியா ஜெபிக்கிறேன், உரையாடும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வழிநடத்தும். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவலை கர்த்தர் சந்திப்பீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவர் எழுமையில் இன்று சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 39, சாம் 39. சபையின் ஒழுங்கின்படி முதல் வசனத்தை அடியேனும், அடுத்த வசனத்தை சபையாரும், கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற் கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் இருக்கிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடருடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்துப் போடும், உமது கரத்தின் அடிகளால் என் முன்னால் போடு. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரியைப் போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையப்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதத்தில் 115வது சங்கீதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாடலாக போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும், ஆனந்தமாய் நேச மேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார் என்ற பாடலை நாம் பாடலாம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமா, பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்.
சங்கீதம் 98:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அடுத்த பாடலாக பாடலாம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை, கடலின் நாளம் போல் கருணையோடு இரக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கடந்த மாதம் முழுவதும் கடந்த 6 மாதங்களை காண செய்த தேவன் இந்த மாதத்திலும் 2வது வாரத்தை காண செய்திருக்கிறார். அதற்காக அவரை பாடி போற்றுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அறிவு கெட்டாத அன்பு அவருடைய அன்பு. ஆமென். அவருடைய நீளம், அன்பின் அகலம், ஆழம், நீளம் நாம் அறிய முடியாத ஒன்று. ஆமென். அந்த அன்பினால் நம்மளை மீட்டு கொண்டார். ஆமென். அவர் நம்மேல் வைத்த அன்பு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாடுவோம். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் நம்பும் கன்மலை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே,
என்னையே படைத்தேன். ஆமென். ஹalleluya. நான் விசுவாசிப்போன் என்னாரு கரைவேன். என்னையே படைத்தேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் வீர அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என் வீர அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹalleluya. ஹalleluya. ஐயா, கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே. ஏன்னா போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் வந்தாலும் என்னை நிற்க உதவி செய்கிறார். ஹalleluya. அவர் எனக்கு திட அஸ்திபாரமாக இருக்கிறார். அவர் எனக்கு ஆத்மா நங்கூரமாக இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் சொல்றேன், சில நேரத்தில் கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் கலக்கமா இருக்கு, கொஞ்சம் தனிமையில காணப்படுகிறேன். ஆமென். ஹalleluya. போராட்டமே நெஞ்சுமே புகலிடம் மறந்தாயோ, பாராளு இயேசு உண்டு, பதறாதே. இந்த நாள்ல நம்முடைய மனதை பார்த்து சொல்லுவோம், கலங்காதே மனமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 48ஆம் சங்கீதத்தில், என் ஆத்மாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. கலக்கம் வருவது ஒரு குறை அல்ல, அந்த நேரத்தில் கலங்கி போவதுதான் குறை. கலக்கம் வரும், அதனால் அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லுவோம், ஆத்மாவே கலங்காதே. ஆமென். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், யோசபாத் கலங்கின நேரத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தான். இந்த நாளில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. பாடுவோம். ஆமென். போராடும் என் நெஞ்சமே. ஆமென். புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளானந்தம்
கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். போன வாரம் பார்த்த காரியம் அருமையாவுல, என்ன செய்வதென்று தெரியாத பொழுது என்ன செய்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது what to do when I don't know what to do, what to do when I don't know what to do. Amen, hallelujah. இந்த அறியாமை அருமையாவுல என்ன செய்ய தெரியாத என்ற காரியம் அருமையாவுல அப்படியே என்னை திகைக்க வைக்கிறது, அப்படியே என்னை கட்டி வைக்கிறது, அப்படின்னு கட்டி வைக்குது. பல நேரங்கள் அருமையாவுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சூழ்நிலை அப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறது. சில நேரத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக, சிலவங்க ரொம்ப படிப்பாங்க, சிலவங்க அப்படி ஜாலியாக போவாங்க, ஜாலியாக படிப்பாங்க, சிலவங்க வந்து அது ஜோலியாக படிப்பாங்க. படிப்பு தான் அவங்களுக்கு வேலைன்ற மாதிரி படிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு புட்டி அப்படி நைட் தூங்காமல் அப்படிலாம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் படிச்சுட்டு அங்கே போய் எக்ஸாமினேஷன் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தா வேறு சப்ஜெக்டு. எப்படி இருக்கும் பாருங்களேன். அதுக்கு பிறகு கூப்பிட்டா பேர் என்ன கூப்பிட்டீங்க, அவங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா. நான் நைட்டெல்லாம் உட்காந்து படித்தேன், நல்லா படித்தேன், நல்லா மார்க் வாங்கன்னு வந்து அங்கே வந்து பார்த்தா என்ன பேப்பரு, வேற சப்ஜெக்ட். யூ கெட் அரெஸ்டட், யோ காட், யூ ஆர் இன் செயின். பேச வரல, யோசிக்க வரல, உண்ண வரல. அருமையாவுல பல நேரத்தில் இப்படிப்பட்ட திகைப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. we all face that circumstance in our life. வாழ்க்கை என்பது பல பரீட்சைகள் உண்டு, எதிர்பாராத பரீட்சைகள் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வதுன்னு பார்த்தோம். போன வாரம் சில காரியங்களை பார்த்தோம், கொஞ்சம் விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் சொல்ல. ஏன்னா போன வாரம் பார்த்தேன், நான் கவனித்தேன். நம்ம வீடு தானே சொல்லலாம். என்னென்ன பார்த்தோம், ஐக்கியம் வேணும், ஃபெலோஷிப். அடுத்தது என்ன தெரியுமா, அதே 3ஆம் வசனத்தில் இருக்குது, பார்த்தேன், சொல்லணும்னு மறந்துட்டேன், ஃபாஸ்டிங் இருக்குது. அவன் எல்லோரும் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், ஏன்னா இதெல்லாம் போன மாதம் நம்ம பார்த்தோமே, நம்ம ஃபெலோஷிப் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம், ஃபாஸ்டிங் பார்த்தோம். ஏன்னா யோசேபாத் கூப்பிட்டு உபவாசத்துக்கு அருமையாவுல தீர்மானம் பண்ணி செய்கிறேன். இந்த நாளில் இது ஏன் சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு அகேன் என்கரேஜ் யூ. ஐயா, இது வரைக்கும் அருமையாவுல உபவாசத்துக்கு ஒப்பு கொடுக்காத மற்ற உபவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஐக்கியத்தில் பங்கு பெறலாம், ஐக்கியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென், பிரயாசம் எடுப்போம். அது மாத்திரமல்ல, he had fervent prayer, ஊக்கமான ஜெபம் அவனிடத்தில் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, he was focused. ஆமென். ஒன்றை கேட்டேன், அதை நாடுவேன் என்று ஒரு அருமையான கர்த்தரின் முகத்தையே நாடுவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணோம். பிகாஸ் he was the father of the nation. ஆமென், he was the father. இதெல்லாம் அருமையான we saw it last month, போன வாரம் பார்த்தோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்க வேண்டிய செய்தி, another simple message, a similar message. What do you do when you don't know what to do? இன்றைக்கு செய்தி என்னன்னா, what do you do when you have done everything? Now what do you do? What should you do? ஐயா, என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது என்ன செய்யறது? இப்போ என்ன செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் செஞ்ச பிறகு இப்போ என்ன செய்யறது? சில நேரத்தில் அருமையா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் இது வித்தியாசமான சூழ்நிலை. என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டேன், என் மனசில் தோன்றதெல்லாம் செஞ்சுட்டேன். போன வாரம் கேட்டோம், உபவாசம் பண்ணிட்டேன், ஜெபிக்கணும், நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஐயா, சபைக்கு வரணும், சபைக்கு வந்துட்டேன். ஐயா, என்னென்ன சொல்கிறேன்னு எல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இப்போ என்ன செய்யறது? என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு. இவங்க பக்கத்தில் இவங்க சொன்னாங்க, அங்கே ஊரில் இருந்து சொந்தக்காரர் இவங்க சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். I've done everything. I've done everything. What should I do after doing everything? எல்லாவற்றையும் செய்த பிறகு நான் என்ன செய்வது? முதல் கேள்வி, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டியா? ஏன்னா இந்த நாட்கள் அருமையாவில் இந்த காலம் ஒரு வித்தியாசமான காலம், பெரியவங்கள் வளர்ந்த காலம் ஒன்று. இந்த தலைமுறை பாவம் வித்தியாசமான தலைமுறை. இது என்ன ஜென்சியா என்னென்னமோ சொல்கிறாங்க, 2000K 2K என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த மொத்தத்தில் இவங்க சோம்பேறிங்க, சரிங்களா? மொத்தத்தில் இவங்கெல்லாம் யாருங்க? சோம்பேறிங்க. இவங்க போய் வெளியே போய் விளையாடக்கூட தெரியாதுமா இவங்களுக்கு. ஒரு பாலை போட்டால் கேட்ச் பிடிக்க தெரியாது, ஒரு சாவியை போட்டால் பிடிக்க தெரியாது, இல்லை இங்கே அங்கே போடுறீங்க இங்கே போடுறீங்கன்னுவாங்க. ஒன்றுமே தெரியாத இந்த தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை, சரிங்களா? இவங்க இன்றைக்கி பொதுவாக கிறிஸ்தவங்க கூட அப்படி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை குறித்து இன்றைக்கி உலகத்தார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மோசமானவங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் சர்ச்சில் போய் என்ன பண்ணுவீங்க? நீங்கள்
பாவரிக்கை ரெடி தெரிந்து பாருங்கள். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க பாவரிக்கை பண்ணிவிடுவீங்க. ஆண்டவரே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னா உங்கள் கடவுள் என்ன பண்ணுவார்? மன்னிச்சு விட்டுருவார். நீங்கள் போய் வந்து அடுத்த நாள் போய் என்ன பண்ணுவீங்க? அதே அடுத்த வாரம் போவீங்க. நீங்கள் அப்படி தானே? இதான் உலகம் சொல்லுதா இல்லையா? சரியில்லைம்மா இதெல்லாம். சரி, அவர் மன்னிக்கிறார். ஆனால் தொடர்ந்து பாவத்தில் நீடித்திருக்கலாமா? அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவனை குறித்து சொல்லுகிற இன்னொரு காரியம் உண்டு. அது சபையிலேயே இந்த கலாச்சாரத்தை வளர்த்துட்டோம். என்ன வளர்த்துட்டோம்னா, நீ ஒன்றும் செய்யாத, நீ அப்படியே கம்முன்னு கடை, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் ஆமாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். சகோதரனே கவலைப்படாதே, நீ ஒன்றும் செய்யாதே, நீ என்ன பண்ணு சும்மா. ஐயா இதெல்லாம் தான்மா இன்னைக்கு இது ஒரு கிறிஸ்தவ ட்ரெண்ட். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இந்த செய்தில வாசிக்கலாம். 46 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து ஐயா நமக்கெல்லாம் இஷ்டமான ஒரு வசனமா. நீ என்ன பண்ணு, சும்மா கம்முன்னு கடை, ஆண்டவரை நீ அறிஞ்சுக்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அருமையாவுள்ளே, இதை நான் மறுக்கவில்லை, உண்மை சத்தியம். அதே நேரத்தில் அருமையாவுள்ளே, இதை தவறாக நாம் பயன்படுத்துகிறோம், தவறாக எடுத்துக்கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ரா 34 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுல இன்னொரு இஷ்டமான வசனம். என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்காக. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. சகோதரனே கவலைப்படாத, உன் யுத்தம் கர்த்தருடையது. நீ ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு, எல்லாம் கர்த்தர் செய்வார். அப்புறம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். வசனம் கூட அப்படிதான் போட்டிருக்குமா. நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. சும்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? எங்கேப்பா போகிறேன்? சும்மா அப்படி போகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா இருக்கிறேன். ஐயா இந்த சும்மா வசனம் இவர் போட்டிருக்கு. யார் சொல்கிறா இதை? மோசே சொல்கிறாரு. நீ சும்மா இருப்பா, ஆண்டவர் எல்லாம் பண்ணுவார். ஆண்டவர் சும்மான்னு சொல்லல. வாசிக்கலாம், முந்தின வசனத்தை வாசிக்கலாம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நின்றுட்டு வேடிக்கை பார், நின்றுட்டு வேடிக்கை பார். ஐயா இந்த வசனம் நமக்கு இஷ்டமான வசனம், நமக்கு பிடிச்சமான வசனம். நீ ஒன்றும் பண்ணாத, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார். நீ நில்லு, உட்காந்துரு, சும்மா இரு, இதெல்லாம் நமக்கு இஷ்டமான வசனம். பட் இட்ஸ் நாட் சோ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லை. Because God wants you to do, God wants you to plan, God wants you to strategize. அருமையாவுள்ளே, கர்த்தர் நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். உன் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையாவுள்ளே அறிந்து கொள்ள வசனம் சொல்லுகிற காரியம் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. ரட்சிப்புக்கு வேலை செய்ய வேண்டாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு வேலை செய்யணும். ஆமென். ரட்சிப்புக்கு ஒன்றும் செய்யாத, உன் கிரியையினால ஒரு ரட்சிப்பும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய வசனத்தில் தெளிவாக வாசிக்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அருமையாவுள்ளே, மனிதன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்பதாகவே மனிதனுக்கு வேலையை கட்டளையிட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். Genesis chapter 2 and verse 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அண்டா அறிந்து கொள்ளலாம். மனுஷன் பாவத்துக்கு விழுறதுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்றார், இந்த இடத்த என்ன பண்ணணும்? நீ பண்படுத்தணும். பண்படுத்தணும்னா என்ன? அருமையாவில் ஏசாயா 5 அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஒரு மேட்டில் போய் கல்லை பொறுக்கணும், முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஆமென். இதாங்க பண்படுத்துகிற காரியம். ஐயா அங்கே கல் இல்லை, முள் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பண்படுத்துன்னு சொல்கிறாரு. You need to till the soil. ஐயா அதை தோண்டி எடுக்கணுமா? ஒரு விதை விதைக்க வேண்டும் என்றால் அந்த குழி எடுக்கணும். ஐயா வேலை செய்யணும். அருமையாவுள்ளே, பாவத்திலே மனிதன் விழுகிறதுக்கு முன்பதாகவே மனிதனுக்கு வேலை செய்ய சொன்ன, வேர்க்க சொல்லல, வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்படணும்னு சொல்லல, ஆனால் வேலை உண்டு. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை. எல்லா திருமணங்களும் வாசிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வாசிக்கலாமே. 128 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். என்ன சாப்பிடுவ? கையும் பிரயாசம் இல்லாம சாப்பிட மாட்டோமா? வசனம் சொல்லுது, உன் கையும் பிரயாசம் வேணும், அந்த கையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அப்பொழுது பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், God wants us to work. ஆமென். நோவான் காலத்தில் நோவாவை அழைத்து கர்த்தர் நோவா என்ன சொன்னார்? வேலையை கட்டுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? எவ்வளோ பெரிய வேலை.
இவ்வளவு இந்த மனுக்குலத்தை காப்பாற்றின ஆண்டவர், எல்லாம் மிருகத்தை காப்பாற்றின ஆண்டவர் அவரை செஞ்சிருக்கலாமா? இல்லையா? நோவா வேலை செய்யணும். அதன் மூலமாக தான் அருமையாவுலே கர்த்தர் தன்னுடைய நற்செய்தியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஈசாக்கை பார்த்து சொல்றார், அப்பா பஞ்சம் வந்தாலும் இந்த இடத்த விட்டு போகாது. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த தேசத்திலே அந்த நாட்களே ஈசாக்கு விதைத்தான். விதைக்காமலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. விதைக்காம அருமையாவுல விதைத்தான அர்த்தம் என்ன? ஐயா அந்த கஷ்டப்பட்ட காய்ந்து போன மண்ணை உழுதான். ஆமென். ஐயா இன்றைக்கு we have to have our toil, we have to have our works. இன்றைக்கு நம்முடைய கிரியை வேண்டும். ஆமென். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கோமா? செஞ்சிருக்கோமா? have we done everything? ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அருமையாவுலே வாசிக்கலாம். அருமையாவுலே 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை இரண்டாவது வாட்டி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிற காரியம், எங்க கையின் கிரியையை உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கையின் கிரியை. So here is a God who confirms your works. உன் கையின் கிரியைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார்கள். தயவு செய்து சொல்ல வேண்டாம் இந்த ஆண்டவர் சும்மா இருக்க சொன்னான்னு சொல்லிட்டு. ஐயா அது சூழ்நிலை வேறு. இதை எல்லா நேரத்திலும் சும்மா இருக்கிறது கர்த்தர் சொல்லல. We have to work. We have to work. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செயல்களை உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழிகளை ஒப்புவி. அது மாத்திரமல்ல, உன்னுடைய கிரியைகளை உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் திட்டம். அப்பனா உன்னை வேலையும் செய்ய சொல்றாரு, அப்புறம் உன்னை யோசிக்கவும் சொல்றாரு. ஆமென். இருக்குமா சில நேரத்தில் ஒன்றை செய்யாத யோசபாத் சொன்ன, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு யோசனையும் இல்லை. ஆனால் அது எப்போன்னா அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? வேலை செஞ்சிருக்கணும், யோசிச்சிருக்கணும். எல்லா நேரமும் யோசிக்காம செய்யாம இருக்க சொல்லி கர்த்தர் நம்ம அழைக்கவில்லை. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த நேரத்தில் ஒன்றும் யோசிக்க முடியாது, அது விளங்குதுப்பா. அந்த நேரத்தில் நீ சும்மா இரு. ஆனால் அதுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா மரியாதையா செய்யி, மரியாதை வேலை செய்யி, மரியாதை யோசி, திட்டம் போடு. நிறைய பேர் வீடு கட்டுறதை பார்த்துருக்கேம்மா. நான் வீடு கட்டுவாங்க, வந்து ஜோம் பண்ணு சொல்லுவாங்க. ஆமாக்கு நான் கேட்பேன், என்னம்மா பிளான் இருக்குதா? பிளான் இருக்குது. பணம் இருக்குதா? ஃபெய்த் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? ஃபெய்த். இதெல்லாம் ஐயா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, இதெல்லாம் தப்புமா. வசனம் சொல்லுது, நீ வீடை கட்டுறியா, ஒரு கோபுரத்தை கட்டுறியா, உட்காரு கொஞ்சம் உட்கார்ந்து கணக்கு போடு. நீ ஆரம்பிக்கிறிய, நீ முடிப்பியான்னு கணக்கு போட்டு பாருமா. அருமையாவில் இன்றைக்கு இதுதான் வசனம் கற்றுக் கொடுக்குது. அருமையாவில் இன்றைக்கு பல நேரங்களில் ஏதோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு சோம்பேறித்தனமாய் பொறுப்பற்ற நிலையிலே இன்றைக்கு சபை காணப்படுகிறது. இன்றைக்கு வசனத்தை வாசிக்கிற அருமையாவில் சகலத்தில் செய்கிறோம்பா. எல்லாத்தையும் செஞ்ச பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்கலாம், ஆனா ஒண்ணுமே செய்யாம என்ன செய்யறதுன்னு கேட்கறது தப்பு. Have you done what you need to do? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மனிதனுடைய எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். சோ நன்றாக அறிந்து கொள்ளலாம், என்னுடைய மனதிலே கர்த்தர் யோசிக்க சொல்றாரு. ஆனா அந்த யோசனை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன், இது அப்படியே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமானதே நடப்பையும். ஆமென். யோசிக்க வேணாலும் கர்த்தர் சொல்லலாமா? So please understand, we need to plan, we need to strategize, we need to work, and God will bless the fruit of our labor. நம்முடைய கையும் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே கேள்வி என்னவென்றால், ஐயா நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறேனா? ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய பொறுப்புகளை நான் செய்திருக்கிறேனா? ஏனென்றால் வாழ்க்கை என்பது மிக கடினமானதாய் காணப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். ஏமா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அருமையாவே அறிந்து கொள்ளலாம், வாழ்க்கையில் என்ன இருக்கு? போராட்டம், அப்புறம் வாசம். சத்தமாக சொல்லுங்கம்மா, கரெக்டாக சொன்னீங்க. தந்திரம். ஆமாம், போராட்டம். ஐயா இது போராட்டம் கூட பண்ணிடலாமா? சிலது என்னங்க
ஐயோ அம்மா, நல்லா சிரிப்பாங்க. நம்பிராதீங்க, நம்பிராதீங்க. நிறைய தந்திரங்கள் இருக்கையா, பிசாசன் தந்திரங்கள். இதற்கெல்லாம் எனக்கு யுக்தி வேணும், இதற்கெல்லாம் எனக்கு சக்தி வேணும். ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பிசாசை எதிர்த்து நிற்க காரணம் என்ன? வாழ்க்கை என்பது போராட்டம். எல்லாமே போராட்டம். நன்றா அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு யாருக்குமே போராட்டம் இஷ்டம் இல்லை. அதான் நீங்கள் பாடணும், போராட்டம் என் நெஞ்சமே. ஏன்னா வாழ்க்கை என்பது போராட்டம். அதான் பர்க்மன் பாடுங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே. நல்லா ஒரு நல்லதுன்னா நல்லது கிடையாது. நல்ல ஜுரம்னா என்ன ஜுரம்? நல்ல பாம்புன்னா என்ன பாம்பு? ஐயா நல்லது, நல்லது ஒரு போராட்டம்னா ஐயா நல்ல போராட்டம், பயங்கரமான போராட்டம் தான் அது. தமிழ் அப்படி. நல்லதுன்னு அர்த்தம் என்ன? ரொம்ப கெட்டதுன்னு அர்த்தம். அப்படிதானம்மா? ஐயா அறிந்து கொள்ளலாம், வாழ்க்கை என்பது போராட்டம். அறிந்து கொள்ள. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுமா, போராட்டத்தில் தான் அந்த குழந்தை பிறக்குது. ஸோ வாழ்க்கையின் ஆரம்பமே போராட்டத்தில் தான் வாழ்க்கையின் ஆரம்பம் காணப்படுகிறது. ஆமென். கல்யாணத்தில் போராட்டம், வேலையில் போராட்டம், பிள்ளைங்களில் ஐயோ போராட்டம், சபையில் போராட்டம். இதனால் என்ன பண்ணலாம்? எனக்கு கல்யாணம் வேணாம். இந்த காலத்தில் நடக்குதா இல்லையா? போராட்டம், அது கல்யாணம் வேணாம். வேலையில் போராட்டம், வேலைக்கு போக மாட்டேன். சபையில் போராட்டம், நான் சபைக்கு ஐயா நன்றா எடுத்துக்கொள்ளலாம். we want to quit. ஐயா இன்றைக்கு ஒரு போராட்டம் என்று சொல்லி ஒதுங்கி போகிறோமே, நன்றா எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை போராட்டம் தெரியுமா? நீ இந்த போராட்டத்தில் தப்பிச்சின்னா நீ வேலைக்கு போக மாட்டேன்னு போயிட்டு வீட்டுக்கு வந்தா, கோவிட்ல வீட்டில் இருந்தவங்க சொல்லுங்களேன், ஐயோ என்னை விட்டு நான் எங்கே போயிடுறேன், நான் வேலைக்கே போயிடுறேன். Because life is hard. But please understand. அந்த ஒரு பெரிய வலி, அந்த லேபர் ரூமில், அந்த போராட்டத்தில் வந்த பிறகு ஒரு அழகான ஒரு பிள்ளையை கற்றுத் தருகிறார். ஒரு அழகான சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. பரீட்சை போராட்டம் தாம்மா. ஆனால் அது பெரிய பரீட்சையில் கஷ்டப்பட்டு எழுதி முடித்த பிறகு ஒரு தேர்வை, ஒரு உயர்வை ஆமென் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை எப்படி பெற முடியும் தெரியுமா? போராட்டத்தினூடாக தான் பெற முடியும். பிள்ளைங்க கஷ்டம்தான், பிள்ளைங்க வாழுதனம் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஆனால் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க வளர்ந்து அப்படியே வரும்போது என்ன பெருமையாக சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? திருமணத்தில் போராட்டங்கள் உண்டு, கல்யாணத்தில் போராட்டம் உண்டு. ஐயா எல்லா போராட்டத்தை விட்டு ஓடி போகாதம்மா, போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தின் ஊடாக நீ வாழும் பொழுது ஒரு பெரிய வாழ்க்கையின் நோக்கத்தை, வாழ்க்கையின் உண்மை காரணம் என்ன? ஐயா திருமணம் எதற்கென்றால் அருமையுள்ள தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்த தான் கர்த்தர் திருமணத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதை காட்டாம கஷ்டம் பிரச்சனை சொல்லிட்டு என்ன பண்றாங்க? நிறைய பேர் விட்டுட்டு ஓடிடுறாங்களே. ஆமென். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், பட் we need to learn to stand. இந்த போராட்டத்து மத்தியில் என்ன பண்ணணும்? நம்ம நிற்க வேண்டும். ஆமென். ஆமாம், குவைட் ஆகிடுச்சுமா. எனக்கு ஆசீர்வாதம் சொன்னால் பேசுவீங்க, போராட்டம்னா என்ன? ஆமென். வாசிக்கலாம் மறுமையோடு எபேசியர் 6:13 வாசிக்கலாம். ஆகையால் நீங்க நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் போதுமா. என்னமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு என்ன செய்யணும்? நிற்கணுமா? What do you do when you don't know what to do? இன்னென்ன காரியங்களை பார்த்தோம். What do you do when you have done everything? What do you do when you have done all what you know to do? அருமையா உங்களுக்கு தெரிந்தது, அருமையா மத்தவங்க சொன்னது எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இப்போ என்ன செய்யறது? அதான்மா இன்னைக்கு செய்தி. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா. செய்யாம இருந்தா பரவாயில்ல, சிலவங்க சோம்பேறியா இருக்கிறாங்க, செய்யல. ஆனால் நான் செஞ்சேனே, நீங்கள் சொன்ன வசனத்தை கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சேனே, இதெல்லாம் செஞ்சுட்டேன். செஞ்சு முடித்த பிறகு நான் என்ன செய்யுது? வாட் ஷுட் ஐ டூ when I still face struggle in my life? அருமையுள்ள இந்த காலவெளியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கு நீ சகோதரி இருந்தால், இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை தாம்மா. எல்லாவற்றையும் செய்து முடித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய காரியம் நாம் நிற்க வேண்டும். காரணம் என்ன? நீங்களும் நானும் வசிக்கிற காலம் நிற்கிறவர்கள் வழுகி விலகி போகிற காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம். 2 தெசலோனிக்கேயர் 2:3 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஜாக்கிரதையா இருப்பா. ஏனெனில் விசுவாச துரோகம் முன்னே நேரிட்டு
விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தமிழ்ல விசுவாச துரோகம் வாசி, இங்கிலீஷ் என்ன வாசிக்கணும் தெரியுமா? ஃபாலிங் அவே. ரெபல்லியன் ஆர் ஃபாலிங் அவே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம்? விழுந்து போவாங்க. நிறைய பேர் விழுந்து போறாங்க. அம்மா இன்னைக்கு விழுந்து போறாங்க தெரியுமா? நிறைய பேர் ஒரு காலத்தில் நின்னவங்க, சபையில் நின்னவங்க, கர்த்தருக்குள் நின்னவங்க இன்னைக்கெல்லாம் விழுந்து போறாங்க. ஊழியத்தில் நின்னவங்க விழுந்து போறாங்க. குறிப்பாக இந்த நாட்களில் அருமையாவில் அமெரிக்காவில் பெரிய பெரிய சபை ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய சபை, பேர் போன சபை, கேட்வே சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலி ஒன் ஆஃப் த லீடிங் சர்ச்சஸ். கேட்வே சர்ச் தலைவர் லீடர் விழுந்து போச்சு. பெரிய பெரிய லீடர்ஸ்மா. ஐயா இன்றைக்கு அநேக நின்ற மக்கள் விழுந்து போகிறார்களே. அருமையாவில் அறிந்து கொள்ளலாம், இது என்ன காலம்? கடைசி காலம் ஐயா. இது கடைசி காலத்தில் வந்து இருக்கிறோம். ஆகையால் அநேக மக்கள், நிற்கிற மக்கள் விழுந்து போகிறார்கள். 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கலாம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். என்னம்மா என்ன பண்ணுவாங்களாம்? விசுவாசத்தை விட்டு விலகி விழுந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் மெசேஜ் அனுப்பார், நீங்கள் இதை பாருங்களேன், இதை பாருங்களேன்னுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்கள பார்க்க முடியாது. ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க முந்தைய பல வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து ஜெபம் நடத்துவாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து சாயங்காலம் தான் வருவாங்க, பகல்லாம் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க. அவங்க சாயங்காலம் பொழுது போகிற நேரத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டில் இவங்கெல்லாம் நல்ல வசதி உள்ளவங்க, தரையில் உட்காருங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஐயா நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் சொன்னால் உடனே ஐயோ பயங்கரம், இந்த பாஸ்டெலாம் என்ன பண்ணுற பண்ண மாட்டேங்கிறாரு. லைட்டை போட்டு ஜாம் பண்ண, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜாம் பண்ணணும். வந்து நிறைய ஒரு வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயா அம்மா என்னம்மா நடக்குது இன்னைக்கு வேறு சத்தத்துக்கு செவி கொடுத்து அது மேல வழி விலகி போகிற ஒரு காலத்துக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொரோனா வந்துச்சு, இப்ப நிறைய சத்தம் கேட்குது. ஜாக்கிரதையா இருமா. இன்றைக்கு வழி விலகி போகிற காலத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுமா? நம்ம நிற்க வேண்டும். ஜாக்கிரதையா இருப்போமா. we have to understand. இன்னும் சிலவங்க இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க சென்னையில். அவங்க கிட்டலாம் ஜோம் பண்ண போகணுன்னா நீங்கள் டோக்கன் வாங்கணும். தெரியுமா தெரியாதா உங்களுக்குலாம்? டோக்கன் உங்களுக்கு டோக்கன் என்ன? டோக்கன் கிடைச்சிருக்கா? டோக்கன் கிடைச்சிச்சா பரலோகம் கிடைச்ச மாதிரி. உங்களுக்கு டோக்கனே கிடைக்காது. உங்களுக்கு நாங்களாம் டோக்கனுக்கு எத்தனை மாசம் காத்திருந்தோம் தெரியுமா? உங்களுக்கு டோக்கன் கிடைச்சிருச்சா? சோத்திரம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்ம கம்முன்னு இருக்கீங்க. சாட். இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான இந்த கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நில்லுமா, நீங்கள் நான் நிற்கும்படி கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா நில்லுன்றீங்களே, அப்படி நிற்கிறதுனா என்ன? சுருக்கமாக 2-3 காரியங்களை பார்த்து நம்ம கடந்து போகலாம். வாட் இஸ் டு ஸ்டாண்ட்? அருமையாவுல எல்லாத்தையும் செய்யணும், செஞ்சு முடிச்சு நிற்கணும்னா நிற்கிறதுனா என்ன? நம்பர் 1 நிற்கிறதுனா தெரியுமா? 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். நிற்கிறது தான் அதாம்மா. நிற்கிறது என்னம்மா? நிறைய இருக்கு. ஆம்பளையா இருயா, அது அங்கே புருஷராயிருன்னு போட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நம்ம ஆம்பளையா நில்லு, அப்படி கெத்தா நில்லு. அருமையாவுல இன்னொரு சொல்ல வேண்டும் என்றால், நீ காவலாளியாய் நில், விழித்து கொண்டு நில். அருமையாவுல இந்த நாளில் வாட் இஸ் டு ஸ்டாண்ட்? இன்றைக்கு நீங்கள் நானும் அருமையாவுல அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு வஞ்சிக்கும்படியான பல காரியங்கள் நடக்கிறது. பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான அருமையாவுல யுத்திகள் பிசாசு கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்க நீங்கள் நானும் ஒரு காவலாளியாக விழித்து கொண்டு நிற்க வேண்டும். டு ஸ்டாண்ட் இஸ் டு பி ஆன் காட். விழித்து கொண்டு நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு சபைகளில் காணப்படவில்லை. சபையில் அருமையாவுல ஒரு நிர்விசாரம் காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை, உங்களையும் என்ன காவலாளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஆகையால் அருமையோளே, நீங்களும் நானும் அருமையோளே, ஒருவேளை நான் ஜெபிக்கிற காரியம் நடக்காமல் இருக்கலாம், நான் வாஞ்சிக்கிற காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் என்னிடத்தில் அநேக மேன்மைகள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, அநேக பொக்கிஷங்கள் உண்டு. அருமையோளே, அதை காக்கும்படி நான் நிற்க வேண்டும். ஆமென். நிற்காவிட்டால் நான் இழந்துருவோம்மா. I will lose everything. Hallelujah. Maybe you have lost your health. உன்னுடைய சரீர சுகத்தை இழந்து விட்டாய். Don't lose your faith. Amen. நான் நாளுக்கெல்லாம் சிக்காயிட்டே போகிறேன் பாஸ்டர். ஒருவேளை சுகம் போகலாம், எது போக வேண்டாம்? விசுவாசம் போக வேண்டாம். நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆஸ்தியை இழந்திருக்கலாம், பிஸ்னஸில் நஷ்டம் வந்திருக்கலாம், இருக்கட்டும், பரவாயில்ல. எதை இழந்து விட வேண்டாம்? விசுவாசத்தை இழந்து விட வேண்டாம். நிற்போம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறேன், இப்படிப்பட்ட சுகம் போயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட சொத்து போயிடுச்சுன்னா என்ன போயிடுது? விசுவாசம் போயிடுது. ஏன்னா இந்த சுகம், இந்த ஆஸ்தி, இதெல்லாம் எந்த வாழ்க்கைக்கு? இந்த அற்ப உலக வாழ்க்கைக்கு. ஆனால் விசுவாசமோ என் நித்தியத்திற்கு கர்த்தர் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். இந்த உலக தற்காலிக காரியங்களுக்காக என் நித்திய மேன்மைகளை இழந்து விடக்கூடாது. அதற்காக அதை காத்து கொண்டு நிற்க வேண்டும். இன்றைக்கு நாம் நிற்கிறோமா? we have to stand. ஒருவேளை என் பிள்ளையை நான் இழந்திருக்கலாம், விசுவாசத்துக்காக நிற்க வேண்டும். ஒருவேளை என் திருமணத்தை இழந்திருக்கலாம், விசுவாசத்துக்காக நிற்க வேண்டும். என் பேரை நான் இழந்திருக்கலாம், என் விசுவாசத்தை நான் இழக்காமல் நிற்க வேண்டும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we might lose many things. ஆனால் இது எல்லாம் அருமையாக உள்ள, எல்லாம் அந்த உலகத்தின் அருமையாக உள்ள ஒரு தற்காலிகமான வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நான் காக்க வேண்டியதோ என் விசுவாசத்தை. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்றைக்கு நீங்கள் நான் அருமையாக உள்ள நிற்பதென்றால் அருமையாக உள்ள நாம் காவலாளியாய் நிற்க வேண்டும். ஆமென். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இரண்டாவது பார்க்கும் பொழுது நிற்பதென்றால் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இரண்டாவது நிற்பதென்றால் அர்த்தம் என்ன? நிற்பதென்றால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. அதான் ஒன்று இருந்தால் இப்படி இருக்கணும், இல்லாட்டி அப்படி இருக்கணுமா. we need to take a stand. We need to take a stand. Please understand. And to take a stand is to be convinced, to have the conviction. ஐயா, இதுதான் என் நிச்சயம், இதுதான் உறுதி, என்னுடைய இதான் நிலைப்பாடு. ஒன்று ராஜாக்கள் 18 ஆகாப் ராஜா எல்லாரையும் கூட்டிட்டாமா. கர்மேல் பருவத்தை இஸ்ரவேல் அனைத்து வந்தாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன், எவ்வளோ பெரிய கூட்டமா. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. என்ன கூட்டம் வந்துச்சுன்னா, நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்குனாமா பாம்பேயில் ஃபுல்லாக கூட்டம் வந்துச்சு. ஐயா, கர்மேல் பருவத்தில் இஸ்ரவேலே கூடி வந்துச்சுமா. எல்லாமே வந்தாங்க. எலியா கேட்குறான், நீங்கள் எந்த மட்டும் குந்தி நடக்கிறியா, நிற்கிறியா, உட்கார்ந்துருக்கிறியா? உட்கார்றது நிற்கிறது, உட்கார்றது நிற்கிறியா? how long will you falter between these two opinions? அருமையாவுல நிற்பதனால என்ன தெரியுமா? இதாம்மா நிற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அப்படி சொன்னா உடனே அந்த பக்கம் சாயிருது, இவங்க எப்படி சொன்னா இந்த பக்கம் சாயிருது. ஐயா, அம்மா, இன்னைக்கு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்கக்கூடாதுமா நம்ம. Please understand, we need to take a stand. To stand is to be firm. Amen. Hallelujah. 2 ராஜாக்கள் 14:41 வாசிக்கும் பொழுது அந்நாட்கள் வாசிக்கலாமே. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும். ஒரு பக்கம் கர்த்தருக்கு பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரகங்களுக்கு சேவித்து கொண்டு பாரம்பரிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு. அருமையான இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அருமையாக ரொம்ப வசனமாக இருக்கு. பல முறை சொல்லியிருக்க முன்னாடி சொல்றேன், இந்த கல்யாணம் சாவு வந்துருச்சுன்னா தெரிஞ்சிடும், இதோ நடக்கும் அதான் நடக்கும். அங்கதான் என்ன பண்ணணும், நம்ம நிற்கணுமா, அங்கதான் நிற்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். That's not the time for compromise. And so what is to stand? To stand firm. இதுதான்ப்பா அவன் நிற்கிறது, இதுதான் அவனுடைய அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படி நிற்கிறோமா? வாசிக்கலாம். லேவியராகமம் 19:18 வாசிக்கலாம். Leviticus chapter 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும்
உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஐயா, ஒருவேளை இது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, அடுத்தது வாசிங்கம்மா. நான் கர்த்தர், நான் கர்த்தர். அதான் நான் கர்த்தர். என்னமா படிக்கு படி வாங்காத. இப்போ என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ நிலைப்பாடு இருக்கு. கிறிஸ்தவ நிலைப்பாடு என்னன்னா, அநியாயம் செஞ்சவங்களுக்கு என்ன பண்ண, நீ அநியாயம் செய்யா, சரி, சத்ருவை நேசிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ நிலைப்பாடு. ஆனால் அவங்க பண்ணது எனக்கு எப்படி வருது? கோவமாக வருது. இப்போ கோவமாக வருது. கோவம் வந்தாலும் உன் நிலைப்பாடு ஆமென், அதான் ஸ்டாண்ட். சில நேரத்தில் நம்மளுடைய உணர்ச்சிகள் வரும் பாருங்க. சில நேரத்தில் நம்ம we are moved by our emotion. ஆனாலும் என்ன பண்ணது? பழி வாங்காது. பழி வாங்கல யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நான் கர்த்தர். ஆமென். ஸோ உன்னுடைய உணர்ச்சிகள் பொங்கினாலும், உன்னுடைய உணர்ச்சி கீழே போனாலும் உன் ஸ்டாண்ட் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் எப்போ திரும்ப நம்ம ஸ்டாண்ட் விழுறோம்? சபையெல்லாம் சூப்பர் விசுவாசிப்பா, யாராவது ஒருத்தர் என்ன அப்படி ராங் சைடில் மோதிட்டா என் ஸ்டாண்டு போச்சே, என் நிலைப்பாடு மாறி போதே. அருமையான, இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாதுமா. நிற்கிறேன்னா என்ன தெரியுமா? என்ன உணர்ச்சி மேலே போனாலும் கீழே போனாலும் இதுதான் என் நிலைப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், 28 வசனத்தை வாசிக்கலாமே. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும். கீறிக்கொள்ளாத, அதிகார கீற மாட்டாங்க, ஆனா இது பண்ணுவாங்க. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல். அடையாளமான எழுத்து தமிழ்ல வாசிக்கல, இங்கிலீஷ்ல என்னங்க போட்டிருக்கு? டாட்டு. டாட்டு. ஐயோ, எனக்கு டாட்டு போட ரொம்ப இஷ்டமா இருக்கு. விராட் கோலி போட்டிருக்காரு டாட்டு, எனக்கு போட. ஐயோ, எனக்கு டாட்டு இஷ்டமா இருக்கு. நல்லா கவனிங்கம்மா. அந்த வசனத்துக்கு பிறகு என்ன வாசிக்கிறோன்னா, ஏன்பா போடாத? நான் கர்த்தர், நான் கர்த்தர். ஆமென், ஆமென். ஐயா, என்னுடைய கோப தாபங்கள் வந்தாலும் என் நிலை மாற வேண்டாம். என்னுடைய ஆசாபாசங்கள் வந்தாலும் நிலைப்பாடு மாற வேண்டாம். என் நிலைப்பாடு எப்போ மாறும் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, எனக்கும் செய்ய ஆசை. மகனே, அவங்கெல்லாம் இருக்கட்டப்பா, நம்மளுக்கு இதான் நிலை. பிள்ளைங்க வந்து கேட்பாங்கம்மா, தப்பு கிடையாதும்மா, அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க போய் உலகத்தில் பார்க்கும்போது நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, செய்வாங்க. அப்போ கூப்பிட்டு, மகனே நீ வா, நீ யார் தெரியுமா, நம்ம யார் தெரியுமா, இதுதான் நம்முடைய நிலை. ஏன்னால் இப்படிப்பட்ட அருமையான ஈர்ப்புகள் வரும், அருமையான இப்படிப்பட்ட உந்துதல் வரும். அப்படிப்பட்ட நிலையில நிற்கிறதாம், அதாமா நிற்கிறது. தட் இஸ் டு ஸ்டாண்ட். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நாம் நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. we need to stand. ஆமென். அது மாத்திரமல்ல, சில நேரத்தில் டே வாடா இது பண்ணுடான்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க. ஆமென். பல ஆண்டுகள் முன்பாக, போன வாரம் கூட எம்சிசிக்கு போயிருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் ஹாலெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் வந்தால் அவங்கள இன்ட்ரடியூஸ். இப்போல்லாம் ரேகிங்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ ரேகிங்லாம் பண்ண கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஆனாலும் சில இதில் ஒரு மாதிரி நடக்கும். அதாவது இவங்க வந்து ஃபுல்லாக சீனியர்ஸ் உட்காந்துருப்பாங்க. சீனியர்ஸ் உட்காந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாக்கில் ரவுண்டு போட்டிருப்பாங்க. இதில் தான் வந்து இவங்க ஜூனியர் வந்து நிற்கணும். முந்தில் நாங்களாம் படிக்கும் போது சொன்னோம், நான் ஜூனியர் பிசாத் காட்டான், சார்ல்ஸ் ஸ்பீக்கிங், ரிப்போர்ட்டிங் டு த மைட்டி சீனியர். சரியா? ரிப்போர்ட்டிங் டு த மைட்டி சீனியர், இப்படி தான் சொல்லணும். இவங்க என்ன பண்ணோம், இந்த சர்க்கிள்குள்ளே நின்று இவங்க சொல்லணும், என் பேர் இது, என் ஊர் இது, நான் இந்த கிளாஸ் படிக்கிறேன். சொல்லி முடிச்ச பிறகு எனக்கு கேட்கல, திருப்பி சொல்லு, கத்தி சொல், எனக்கு கேட்கல, திருப்பி சொல்லு. இது என்ன நடக்குதுன்னா, இந்த பியா ப்ரெஷர் வருது. அருமையாக பல ஆண்டுகள் முன்பாக என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி எம்சிசிக்கு வந்தார். அவரை கேள்விப்பட்டாங்க, இவர் வந்து கிறிஸ்டியன் பவர், இவர் வந்து பயங்கர பிலீவர், இவருக்கு என்ன ரேகிங் பண்ணலாம், எல்லாம் கூட வாடா நல்லடா வந்து சொல்லலாம். ஐ எம் ஜூனியர் பிசாத் காட்டலாம், அதெல்லாம் சொல்லிடலாம், பண்ணலாம். நீ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கட்டாயம் சொல்லணும். சொல்லாட்டி அங்கே வந்து தாம்பரம் கிரேப்ஸ் சாப்பிடணும். தெரியும் தாம்பரம் கிரேப்ஸ் தெரியுமா? அதெல்லாம் எம்சிசியில். தாம்பரம் கிரேப்ஸ்னால் இன்றைக்கி வேப்பம் காய் கிரேப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதான் தாம்பரம் கிரேப்ஸ். இல்லாட்டி இந்த சோப்பு சாப்பிடணும். இங்கிலீஷில் வந்து சோப்புக்கு என்ன பேரும்? கேக் சோப் வந்து கேக். ஸோ நீ என்ன பண்ணணும், சோப்பை சாப்பிட்ணும். ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு சோப்பு எடுத்து கொடுத்தாங்க. கெட்டவாத சொல்லி, இல்லாட்டி சோப்பை சாப்பிட்டு. இவர் வாங்கினார், சோப்பு எடுத்து கடிச்சு சாப்பிட்டார். அன்னையிலேருந்து அவருக்கு மரியாதை, அன்னையிலேருந்து ராகிங் அவருக்கு முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? ஸ்டாண்ட். இங்கே இருக்க வாலிப தம்பி தங்கச்சி, நான் சொல்கிறேன், ஐ நோ இட் இஸ் ஹார்ட்.
I know there's a lot of peer pressure. Can you take a stand for God? ஆண்டவருக்காக நிற்க முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையாளே, மற்றவங்களை தாக்கினாலும் கட்டாயப்படுத்தினாலும் ஐயா இப்படி நின்னுதாமா நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் அருமையாள அடிச்சாங்க தெரியுமா? எத்தனை பேர் அருமையாள ஆண்டவரை மறுதலிக்க சொன்னாங்க, ஆனாலும் நின்றார்களே. ஆனா இன்றைக்கு என்ன பண்றோம்? இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த சட்டம் வந்துச்சு, அந்த சட்டம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் இடம் கிடையாதுமா. நீங்களும் நானும் அருமையாளே, we have to take a stand. Amen, hallelujah. சில நேரத்தில் அருமையாளே, we are enticed, கவர்ச்சி காணப்படுகிறது. முதல் பிரச்சனை அதுதானங்க. ஏவாள் ஸ்டாண்டில் இருந்தாளா? ஏவாள் ஸ்டாண்டில் இருந்தாளா? இருந்தாமா? சாப்பிடக்கூடாது சொன்னாலா இல்லையா? அந்த நிலையிலே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவளை பார்த்து அந்த பிசாசு கவர வைத்தான். அது கண்களுக்கு எப்படி இருந்துச்சான்? பார்வைக்கு இன்பமா இருந்தது. அந்த கவர்ச்சியில அந்த ஸ்டாண்டை விட்டுட்டா. Sometimes there are things to entice you. உன்னை ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய காரியங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ஆமென். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. செய்வியா? செய்ய மாட்டேன். ஆமென். அதாம்மா இருக்கும். இருக்கட்டும், பரவாயில்ல, நீ வச்சுக்கப்பா, நல்லது, சந்தோஷம், உங்கள்கிட்ட சண்டை போடல, மன்னிக்கணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. கர்த்தருடைய பிள்ளையே, this is to stand. This is to stand. Amen. Hallelujah. Hallelujah. Can we stand? Can we stand? Amen. Hallelujah. மூன்றாவது அருமையாவுள்ள 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். ஐயா, அடுத்தது நிற்கணும்னா எதில் நிற்கணும்? உபதேசத்தில் நிற்கணும்மா. இன்னைக்கு விட்டுறாங்கம்மா. இன்னைக்கு ஏன்னா உபதேசம்னா தெரியல, உபதேசத்தை அறிந்து கொள்ள வாஞ்ச விருப்பம் இல்லை. இன்றைக்கு அருமையாவிலே பவுல் சொல்கிறான், நான் அருமையாவிலே நீங்கள் கற்றுக்கொண்ட காரியத்திலே பெற்றுக்கொண்ட காரியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அகஸ்டின் ஒவ்வொரு முறையும் செய்திக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை. ஐயா, கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட காரியத்தில் நிலைத்திருக்கணுமே. அப்புறம் எதுக்கு கற்றுக்கொண்டோம்? அதற்கு பின்ன எதுக்குமா பெற்றுக்கொண்டோம்? இன்றைக்கு அதில் நிலைத்திருக்க தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதில் நிற்பது தாமா கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் நிற்பது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை வாங்கு, என்ன பண்ணாத, விற்காதம்மா, விற்காத. டோன்ட் டூ இட். அதை விற்காத. ஆமென். ஹல்லேலூயா. 3 யோவான் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. என் பிள்ளைங்க நான் வளர்த்து விட்டேன், வசனத்தில் வளர்த்து விட்டேன், இன்னைக்கு போயிருக்காங்க. அவங்க எங்கே போனாலும் எங்கே இருக்க, எப்படி இருக்காங்க? எதில் இருக்காங்க? சத்தியத்தில் இருக்கிறாங்க. அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைம்மா. பிள்ளைங்க வளர்க்குறோம், காலேஜுக்கு போனால் ஸ்டாண்டை விட்டுற வேண்டாம். வேலைக்கு போகிறோம், ஸ்டாண்டை விட்டுற வேண்டாம். கல்யாணமாக இன்னொரு குடும்பத்துக்கு போகிறாங்க, எதை விட்டுற வேண்டாம்? ஸ்டாண்டை விட்டுற வேண்டாம். காலம் கடந்து போகுது, ஸ்டாண்டை விட்டுற வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, கேன் யூ ஹோல்ட் ஆன் டு த ஸ்டாண்ட்? இதாமா நிற்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தில், இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹேவிங் டன் ஆல் ஸ்டாண்ட், சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். 4வது அருமையாளே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. சிம்பிள்மா, முடிஞ்சு போதுமா. அதாவது நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நிற்கணும். அதான் நிற்கிறது. நான் நிற்கிறது, நான் போன உடனே உட்காரத்தில் அப்படியே இருக்கக்கூடாதுப்பா. ஐயா, நான் இருந்தாலும் இல்லாவிட்டால் நிற்கணும். நிற்பதென்றால் அர்த்தம் என்ன? நின்று கொண்டு இருப்பது. இருப்பதென்றால் நின்று கொண்டு இருப்பது. டு கண்டினியூ டு ஸ்டாண்ட், டு கண்டினியூ டு ஸ்டாண்ட். ஆமென். 3 யோவான் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய், நடந்து கொள்கிறாய், நடந்தாய் அல்ல, நீ கண்டினியூ பண்ற. என்ன வேலை கண்டினியூ பண்ற? நீ நடந்து கொள்கிறாய். 2 யோவான் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஐயா, நன்றா இருந்து கொள்ளலாம். you are supposed to continue in the teaching. இதில் நிலைத்து கொண்டு இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளில் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனா தாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இந்த நாளில் பல மக்கள் சொல்லுகிறதை பார்க்கிறேன். நான் அந்த காலத்தில் நின்னேன், இன்னைக்கு நிற்கிறியாப்பா. இன்னைக்கு நிற்கிற ஒரு எண்ணம் அது கடந்த கால கதையாய் மாறிவிட்டது, இன்றைக்கு நிகழ்வாய் காணப்படவில்லை. ஃபைனலி we need to stand, having done all stand, சகலவற்றும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். ஐந்தாவது பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 2ஆம் வசனமா? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். அப்பொழுது ஆபிரகாம் அவனை முன்னாடி நில்லு நடன்னு சொன்னான். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக சரணம் அடைவது. ஹல்லேலூயா. சாஷ்டாங்கமாய் பணிவது தான் நீங்களும் நானும் நிற்கிறது. To stand in Christian life is to fall prostrate before God. Church, understand, this is stand you need to take. இப்படிப்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ஆமென். ரூத்தை கேட்டுக்கொள்ளுங்களேன். ரூத்தை ஐயா இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் நிற்கிறாள். காரணம் என்ன? அவன் மாமியார் சொல்கிற 3ஆம் அதிகாரத்தில், போமா அவன் போவாசனுடைய பாதத்தின் அருகே போய்பிடி. ஐயா அதுதாம்மா நீங்களும் நான் எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட். மரியாதை கேளுங்க, சொல்லுவா அவருடைய பாதத்தின் அருகே நின்றாள். நிற்கிறான்னா வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்தது என்னமா? கண்ணீரினாலே கால்களை கழுவினாள். அடுத்தது என்ன பாருன்னா தலைமயிரினாலே துடைக்கிறாள். அப்புறம் என்ன முத்தமிடுகிறாள். அப்பனா நிற்க முடியாது. நிற்கிறவங்க என்ன பண்ணிட்டா? பாதத்தில் அடைக்க விழுந்து விட்டால். கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நிற்கணும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தில் விழுந்து விட வேண்டும். இதுதான் நிற்பது. ஆமென். Are we there fallen in the presence of God? அவருடைய பிரசன்னத்திலே சரணமாய் அருமையுள்ள சரணாகதியாய் விழுந்திருக்கிறோமா? இதுதாம்மா நிற்கிற காரியம். இதான் நிற்கிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையுள்ள 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா 6ஆம் பாயிண்ட். What is to stand? வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்ன தெரியுமா? இதான் அடையாளம். நான் யார் முன்னாடி நிற்கிறேன்? உன் முன்னாடி நிற்கல. யார் முன்னாடி நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறது தான் என் அடையாளம். இதான் அடையாளம். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட். எங்கே இருந்தாலும் ஆண்டோட பிள்ளையாக நிற்கிறோம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் ராஜா சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய பொன் சிலையை செய்து இதை எல்லாரும் வணங்க வேண்டும். அப்படியே நாதஸ்வரம் இந்த சத்தம் அந்த சத்தம்லாம் கேட்கும். அப்போ எல்லாரும் பணிந்து கொள்வார்கள். அப்போ ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ராஜா உங்கள் தேசத்தில் சிலவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் பண்ணி வைத்த அந்த சிலைக்கு முன்பாக பணியவில்லை என்று சொல்கிறாங்க. அப்போ ராஜா கூப்பிட்டாரு, இப்படி அப்பன்னு விசாரிக்கிறாரு. விசாரித்த பிறகு அருமையாவில் சரி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன், இதை வாசிக்க போகிறேன். வாசிக்கும் போது என்ன பண்ணும், நீ பணியணும். அப்போ இவங்க சொன்னாங்க பாருங்க பதில். என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜா உங்களுக்கு நான் இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொன்னாங்களா இல்லையா? வாசிக்கலாம். எந்த வசனம் எடுத்து வாசிங்க? 14ஆம் எடுத்து வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. யாரை பார்த்து? என்ன ராஜா சொல்லாதீங்கம்மா. யாரை பார்த்து? சக்கரவர்த்தியை பார்த்து. ராஜா வேற, சக்கரவர்த்தி வேற. ராஜாக்களுக்கே ராஜா அவன். அன்றைக்கு இருந்த உலகத்துக்கு அதிபதி அவன் தான். ஜெகத்துக்கு ரட்சகன் அவனுக்கு அவன் தான். சக்கரவர்த்தி பார்த்து சொல்றான், ராஜா உங்களுக்கு நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் என்ன எடுத்துட்டேன்? ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். இது பாருப்பா, இப்படி செய்யா கட்டி நான் 7 முறை ஜாஸ்தி ஆக்குவேன். பண்ணிங்க ராஜா, நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். இதை பாரு, போட்டுருவேன், நான் உன்னை கொண்டுடுவேன். ராஜா நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். என் தேவங்களை காக்க வல்லவராக இருக்கிறார், நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். காக்காமல் போனாலும்
ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ராஜா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். 7 முறை கூட்டிடுவேன். நான் பரவாயில்ல, நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். என் தேவன் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார், ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். அப்படி காக்காமல் போனாலும் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். இவங்களாம் யார் தெரியுமா? இவங்களாம் யார் தெரியுமா? வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள். இவங்கெல்லாம் எபிரே வாலிபர்கள். இவங்கெல்லாம் யாரு? அருமையான நேபுகத்நேசர் சொல்றான், யூதாவை கைப்பற்றும் பொழுது அங்க இருக்கிற பிரபுக்கள், அங்க இருக்கிற ஞானிகள் என்ன பண்ணு, கூட்டிட்டு வா. இவங்க வந்து எங்க வேலை செய்வாங்க? அரண்மனையில் வேலை செய்வாங்க. ஸோ நடந்த காரியம் என்ன? யூதாவுக்கு வந்தாங்க. நேபுகத்நேசர் ராணுவத்தோடு வந்தா, சண்டை போட்டான். இவங்கெல்லாம் வாலிபர்கள் வந்து இளம் வாலிபர்கள் நிச்சயமாக சண்டை போட்டிருப்பாங்க. யாதுக்காக? எருசலேமுக்காக. எருசலேம் வந்து தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசனம். நான் ஆண்டோட பிள்ளைங்க ஊக்கமாக சண்டை போட்டாங்கம்மா, நல்லா சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் எல்லாம் தோத்து போனாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவங்களோட குடும்பம், அவருடைய கண்ணு முன்னாடி ஆலயம், அவருடைய கண்ணு முன்னாடி அந்த தேவனுடைய நகரம் சுட்டரிக்கப்பட்டது. சுட்டரிக்கப்பட்டது. அடிமைகளாக அருமையாளே கொண்டு போகப்பட்டார்கள், விற்கப்பட்டார்கள், அயல் தேசத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் அனுபவித்தது அவ்வளவும் தோல்வி, வாழ்க்கையில் அனுபவித்தது அவ்வளவும் ஏமாற்றம். அப்படிப்பட்ட நிலையில் அருமையாளே they took a stand. இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, can you take a stand? எல்லாம் செஞ்சாச்சுமா. செஞ்சு முடிச்ச பிறகு என் வாழ்க்கையில் ஜபத்தை கர்த்தர் கேட்கல. ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட ஜபத்தை கர்த்தர் கேட்டாரா? ஏன் அதுவும் அவங்க பேரு, அது பேர் கூட அவங்க பேர் இல்லையே. அவங்களுடைய அடையாளமே மாற்றப்பட்டது. இவ்வளவு அருமையுள்ள கடுமையான சூழ்நிலை கடந்து போனாலும் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்கள் நின்றார்களே. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, கேன் யூ ஸ்டாண்ட்? கேன் வி ஸ்டாண்ட்? கம் வாட் மே. ஒரு சின்ன காரியம் ஆசைப்பட்ட நடக்கல, உடனே டூக்கா, ஆண்டர் மேலக்கா, சர்ச் மேலக்கா, விசுவாசி மேலக்கா, பாஸ்டர் மேலக்கா, இவங்க மேலக்கா, அவங்க மேல, அம்மா மேலக்கா, அக்கா மேலக்கா, எல்லா மேலக்கா. ஐயா என்னம்மா நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே? Can't we just stand, having done all, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய்? We need to learn to stand. இதுதான் அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்கிறவன். ஆமென். வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 10. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென், ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்கம்மா. அவன் நிற்கிறத யார் பார்த்தா? யார் பார்த்தா? உலகமே பார்த்துச்சு, உலகமே பார்த்துச்சு. அவங்களாம் மறைமுகமாலாம் நிற்கலம்மா. சிலவங்களாம் நிற்கிறாங்க, சிலவங்க ஞானஸ்நானம் எடுக்க வருவாங்க. பாஸ்டர் கொஞ்சம் வார நாட்களில் ஞான பேப்டிசம் கொடுப்பீங்களா நீங்கள்? வீக் டேஸில். ஏனம்மா அவங்க ஃபெய்த் எப்படி இருக்குது? வீக்காக இருக்குது. அவங்க ஃபெய்த் வீக்காக இருக்குது. அதோட அவங்களுக்கு என்ன பேப்டிசம் வேணுமா? வீக் டேஸ் பேப்டிசமா? இல்லைப்பா, சாரி, இங்கே அப்படிலாம் கொடுக்கறது இல்லை. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த மக்களுடைய கர்த்தர் சித்தமானால் இந்த மாதம் கடைசியில் we have a baptism service. ஆமென். என்ன பண்ணுறாங்க தெரியுமா? they are going to take a stand. ஆமென். கிறிஸ்துவின் பின்னே போக துணிந்தேன். இந்த காலவெளியில் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய். ஏன் சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் நடக்கலை, ஒரு அறிகுறியே இல்லை. ஆனால் நான் தொடர்ந்து என்ன பண்ண போகிறேன்? நிற்க போகிறேன். I'm going to stand. என்னென்ன செய்யணும், செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன். டாக்டர் பார்த்துட்டேன், இந்த 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 அலோபதி, இந்த பதி, அந்த பதி, எந்த பதி, எல்லா பதியும் பார்த்துட்டேன். ஒரு பதியும் சரியில்லை. என்ன பண்ணோம்? கீப் ஸ்டாண்டிங், கீப் ஸ்டாண்டிங். தட்ஸ் வாட் we need to. இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போகிறது பார்க்குறேன். வசனத்தை வாசிக்கிறேன். இல்லைம்மா, என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் நிற்கணும். நாளைக்கு சரித்திரம் சொல்லணும். அவர் யார் தெரியுங்களா? கடைசி வரைக்கும் நின்றவருமா. வாழ்க்கையில் போராட்டம் வந்தது, கஷ்டம் வந்தது, நிந்த எனக்கு தெரியும், இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஆனால் எனக்கு இன்னும் தெரியும், கடைசி வரைக்கும் நின்னாங்கம்மா. கடைசி வரைக்கும் நின்னாங்க. சர்ச், கேன் யூ பி ஸ்டாண்டிங்? முடிவு பிறந்தியும் நிலைத்து இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. There's an old poem, Casabianca. Casabianca is a poem about, the boy in the burning deck. Amen. Okay, boy in the burning deck. The boy stood on the burning deck, whence all but he had fled. The flame that lit the battle wreck shone around him o'er the dead. அருமையாவுள்ள இது லிட்ரலி இது நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். நடந்த காரியம் என்ன? அப்பா வந்து ஒரு படகனுடைய கேப்டனாக இருக்கிறார். ஒரு படகுடைய கேப்டனாக இருக்கும்போது அப்பா சொல்கிறார், பையனை கூட்டிகிட்டு போகிறாரு, மகனே இந்த படகுல என்ன பண்ண இரு. சண்டை வந்துச்சு, அப்பா போனார், பையனை நிற்க வச்சுட்டு போயிட்டாரு. போன இடத்துல அப்பா செத்து போயிட்டார். அப்பா செத்து போயிட்டாருமா.
அங்கே இந்த படகுல இருக்கிற பீரங்கினால அந்த படகு தாக்கப்படுகிறது. அங்கே படகு எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா அப்பா போயிட்டாங்க, சொல்லிட்டேன், நீ வந்து காப்பாற்றலாம்ப்பா, நம்ம போயிடலாம், தப்பிச்சிக்கலாம், மற்றவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த பையன் நிற்கிறான், கத்துறான், ஒவ்வொரு வாட்டியும் கத்துறான், அப்பா நான் நிற்கவா போகவா. அவனுக்கு தெரியாது அவங்க அப்பா செத்துட்டான். அந்த ஸ்டோரி கோஸ், the poem goes this way, and he dies standing on the burning deck. when I was raised, நான் சிறு வயதில் வளரும் பொழுது எங்கள் அப்பா இந்த கதையை சொல்லி வளர்த்தார். மகனே, ஒரு வார்த்தை சொன்னா அந்த சொன்னபடி நிற்க கற்றுக்கொள். இந்த காலத்தில் இதை பைத்தியம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பைத்தியம் சொல்லுவாங்க, அம்மாவா இல்லையா, தப்பே சொல்ல மாட்டேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, அப்படி பைத்தியம் சொன்னவங்க பற்றி ஒரு கதையும் கிடையாது. ஒருவேளை இவன் செத்துருப்பாம்மா, ஒருவேளை செத்துருப்பான், இன்னைக்கு வரைக்கும் அவன் கதை தான் நிற்குதுமா, அவன் கதை தான் நிற்குது. நாளைக்கு சரித்திரம் உங்களை என்னை நிற்கிறவளாய் சொன்னால் போதும்மா. ஆமென். நான் ஒருவேளை ஆசா பார்த்தேன் போன வாரம், அவன்லாம் ஒரு காலத்து நின்னவன், கடைசியில் நிற்காம போயிட்டானே. ஒன்று சொல்லட்டான், இந்த சபையில் இந்த கடந்த நாட்களில் சில ஆண்டுகளாக அநேக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இன்னொரு உண்மை சொல்லிட்டா, அநேக மக்கள் போகவும் செஞ்சாராம். இதான் உண்மை. பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஸ்டாண்ட். கண்ணில் முடிச்சு பேக்கலாமா? வாட் டு ஐ டூ ஹேவிங் டன் எவ்ரிதிங்? மற்றவங்கள மாதிரி இல்லைப்பா, நான் வந்து செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் என்னென்ன செய்யணும் செஞ்சுட்டேன், நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன், கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டேன், நான் வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணேன், நான் ஆலயத்துக்கு எல்லாம் பண்ணுறேன். வண்டர்ஃபுல். The Bible says, having done all, keep standing. இதெல்லாம் செஞ்சுட்டேன்லம்மா, தொடர்ந்து நில். நிற்கிறேன் என்கிறவன் ஜாக்கிரதையாருமா, விழுந்து போங்க. ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குறேன், என் பக்கத்தில் கொஞ்சம் பேர் விழுந்து போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் எனக்கு தெரியும். ஏன் நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம். இன்றைக்கி அவங்களாம் விழுந்து போயிட்டாங்கம்மா. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளை, நீ விழுந்து போகாதம்மா. நிற்கிறதுனா என்ன? அந்த சத்தியத்தில் நிற்கணும். நிற்கிறது என்ன? நீ நிற்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஆமென். நிற்கிறதுனா என்ன? உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நிற்க வேண்டும். நிற்கிறதுனா என்ன? கடைசி வரைக்கும் நிற்கணுமே. இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய், are you standing? Amen. Having done all, let us stand. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Let the world say, let history say tomorrow that he was a person who was standing. ஒருவேளை நீ விழுந்து போயிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப நிற்கிறவாம்மா. ஆமென். 7 தடவை விழுந்தவன் கூப்பிடாம நிற்கிறவனாய் கர்த்தர் உன்னை என்ன அழைக்கிறார். 7 தடவை விழுந்தவனாய் வேதம் குறிப்பிடாமல் நிற்கிறவனாய் உன்னை குறிப்பிடுகிறது. நீ விழுந்தவனா நிற்கிறவனா? இன்னைக்கு உலகம் சொல்லட்டும், நீ விழுந்து போன, இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு நீங்கள் நான் நிற்போம். ஆண்டவரே, நான் விழுந்து போயிட்டேன்யா, எனக்கு மூஞ்சே இல்லை நிற்கிறதுக்கு, ஆனாலும் நீ உங்களை பார்த்து நான் கடைசி வரைக்கும் நிற்க போகிறேன். மற்றவங்க என்னை காரி துப்புறாங்க, துப்புட்டோம், ஆமாயா நான் தப்பு தான், ஆனாலும் நான் நிற்க போகிறேன். I'm going to stand because God has called me to stand. Oh, hallelujah. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்றார்களே, நீங்கள் நான் நிற்கலாமா? அன்னைக்கு தாவீதே நின்னானே, நீங்கள் நான் நிற்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நிற்போம். கர்த்தர் விடுவிக்க வல்லவர். அப்படி விடுவிக்காமற் போனாலும் நான் நிற்க போகிறேன். இந்த ஒரு உறுதி தான் கடைசியில் அவசியமா. அப்படி நின்றவர்கள் தான் உனக்கு எனக்கு இந்த சத்தியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அருமையாவளே, இந்த நாட்களில் பலவிதமான மக்களை நான் சொன்னல, எங்கள் அம்மாவுடைய என் மடியில் தான், என் மார்பெல்லாம் சாஞ்சு தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. I've seen lot of people die. பிலிப் அங்கிள் இந்த வீட்டில் இறந்தாங்க. ஏன் இவங்க 2 பேர் சொல்கிறேன்னா, அவங்க நிறைய காரியத்துக்காக ஜெபித்தாங்க. அவங்க ஜெபித்ததை அவர்கள் பார்க்கவில்லை, ஆனாலும் நின்று கொண்டு போனார்கள். ஐயா, கடைசி மூச்சு இழுக்கிற நேரத்தில் அருமையாவளே, அவளுக்கு தேவை இருந்து வாஞ்சி இருந்து எங்கள் அப்பா சாகிற கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க,
முந்திர சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சொல்றார், கிறிஸ்டியன் டாக்டர் சொல்லிட்டார், நீங்கள் சாக போறீங்க. So all these people, I've seen them, how they behaved, before they died. நிறைய காரியம் எதிர்பார்த்தது நடக்கலம்மா, வாஞ்சித்தது நடக்கல, ஆனால் நிற்கிறவளாய் கடந்து போனாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிறவளாக இருப்போமா? கண்ணில் முடிச்சு பிக்கலாமா? கண்ணில் முடிச்சு பிக்கலாமா? ஆண்டவரே, பல நேரங்களில் we are frustrated, சோர்ந்து போகிறோம். உங்ககிட்ட சொல்லாம வேறு யார்கிட்ட ஆண்டவரே சொல்றது? எங்கள் எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாச்சே, எங்கள் வேதனைகள் தெரியும். இந்த நாள் நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உயிர்ப்பித்தபடினால் ஸ்தோத்திரம். சில காரியங்களை காத்து கொண்டு இருக்கிறோம், வேண்டி நிற்கிறோம், நம்பி நிற்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறது போல எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும், சகித்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும், நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. காத்துக்கொள்ள முடியும். வருகை சமமாக இருக்கிறபடினாலே இங்கே வந்த இந்த காலவெளியில் வந்த ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரோட நிலை இழந்து போகாதபடி அவளை காத்துக்கொள்வீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, ஒருவேளை அவங்க பின்மாற்றத்தில் இருந்தால் மறுபடியும் வந்து ஆண்டவருடைய சத்தியத்தில் நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. வழிநடத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.